ஒரு ஸ்மார்ட்டான சொல்யூஷன் கிடைச்சா உங்களுக்கு டே டு டே லைஃப் எவ்வளோ ஈஸியா இருக்கும். இந்த எக்ஸாக்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணதான் ஆட்டோமேட்டட் யூஎஸ் டெக்னாலஜிஸை நம்ம வீட்டில் நம்ம இந்தியன் கிச்சன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க இவங்க. ஐகானிக் ரோபோ குக் ஆகட்டும், பவர் பேக்ட் ஏரோ குக் ஆகட்டும், அண்ட் ட்ரெண்டியான ஃபேன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், இவங்க ப்ராடக்ட்ஸ் டெலிவர் பண்ணி மோர் தென் 4 லட்சம் ஃபேமிலிஸை ஹாப்பி ஃபேமிலிஸா மாத்தின ஒரு அப்சல்யூட் ஃபேவரட். எவ்ரிடே லைஃபை சூப்பரா, ஸ்மார்ட்டா, அல்ட்ரா ஸ்டைலிஷா மாத்துறாங்க. வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, லெட் அஸ் வெல்கம் அண்ட் கிவ் a hands together to welcome Geek Technologies. Thank you so much. ஸோ உங்களை பத்தி ஒரு சின்ன ஏவி மட்டும் பார்த்துடலாங்களா? ஸோ ஏவியை பார்க்கும் போது இந்த குக்கர்ல நம்ம சமைச்சு சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டாங்க. சார், த ஸ்டேஜ் இஸ் ஓவர் டு யூ. நீங்க உங்க பிச்சுக்கான நேரம் இது. தேங்க்யூ. நன்றி. நண்பகல் வணக்கம். என்னோட பேர் முருகன் பிரதாப். நாங்கள் 2 பேரும் கீக் அப்படிங்கிற கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ். இந்த கீக் வந்து ஆக்சுவலாக இது சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. நாங்கள் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குக்கரில் சமைச்சது ஒன்று உங்களுக்கு கொடுக்குறோம். அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பேரலாம் குக் பண்ணிட்டு இருக்கிறது தான். நம்ம ஆக்சுவலாக தெரிஞ்ச என்எஸ்கே இருக்கார் இல்லை, கலைவாணர் என்எஸ்கே. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் சார். கலைவாணர் என்எஸ்கே வந்து ஆக்சுவலாக ஒரு பாட்டு பாடிருப்பாங்க, டிஏ மதுரமும் கலைவாணரும். ஒரு பட்டனை தட்டி விட்டால் 2 தட்டில் இட்லி வரும். ஸ்கூலுக்கு போகாமலே பிள்ளைங்க படிக்கணும். இதெல்லாம் அப்போ பாடினாங்க. ஆக்சுவலாக இப்போ வந்துருச்சு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்லுதுன்னா, நம்ம கிச்சனில் நீங்கள்லாம், நாமெல்லாம், என் ஒய்ஃபு, ஒரு ஒய்ஃபு, அங்கே அம்மாலாம் 21 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு கிச்சனுக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு தடவையும் போய் விசில் வந்துருச்சா வரலையா, விசில் வெடிச்சிச்சா வெடிக்கலையா, குக்கரை மூடனா மூடலையா அப்படிங்கிறதா. இதுதான் ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம், ஒரு சாம்பாருக்கு பருப்பு ஊற வைக்க ஒரு பாத்திரம், புளி ஊற வைக்க ஒரு பாத்திரம், வதக்க ஒரு பாத்திரம், குழம்பு வைக்க ஒரு பாத்திரம். பிரியாணி எங்கள் அம்மா பண்ணால் நல்லா இருக்கும், நான் பண்ணால் நல்லா இருக்காது. சாம்பார் என்னால் பண்ண முடியாது, வெண்பொங்கல் உன்னால் பண்ண முடியாது. இதுதான் நம்ம டே டு டே ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்கு தான் என்எஸ்கே சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம். இந்த 21 மணி நேரத்தை எந்த அளவுக்கு குறைக்கிறதுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதை குறைக்கிறது, நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் குக்கரு 50 வருஷமாக ஒரே மாதிரியாக தான் இருக்குது. மிக்சி 60 வருஷமாக ஒரே மாதிரியாக தான் இருக்குது. லக்ஷ்மி வெற்றி கோயம்புத்தூரில் வாங்கின 1984 எங்கள் வீட்டில் வாங்கினா அது ஒன்றும் இருக்குது. எந்த சேஞ்சும் இல்லை. லேட்டஸ்ட்டாக வந்தது அல்ட்ரா குக்கருங்கிற ஒரே ஒரு சேஞ்ச் தான் வந்தது. அதுவும் வந்து அதாவது ஷேப் தான் மாறி இருக்கு. ஸோ இந்த மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது தான் கீக்கோட ஒரே அப்ஜெக்டிவ்.
இது எவ்வளோ பெரிய மார்க்கெட், நம்ம இன்வெஸ்டராக வந்து எவ்வளோ பெரிய மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம 140 கோடி, இந்தியா கிட்டத்தட்ட நம்பர் 1 அப்படின்ற ஸ்டேட்ல இருக்குது உலகத்தில். அந்த 140 கோடியில் நாம வந்து 140 கோடியும் டார்கெட் பண்ணுறோமா கிடையாது. இந்த ப்ராடக்ட் வந்து சாதாரண ஒரு நல்ல ப்ரைஸ்டு டெக்னாலஜி உள்ள ப்ராடக்ட் நம்ம வந்து ஒரு அர்பன் மிடில் கிளாஸை தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். அந்த 140 கோடி மக்கள் தொகையில் 2.2 கோடி குடும்பங்கள் இதை நாங்கள் வாங்கணும்னு எதிர்பார்க்குறோம் இப்போதைக்கு. அந்த அதாவது கிட்டத்தட்ட அந்த ஸ்மார்ட் அப்ளையன்சஸ் வந்து ஒரு இந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து இன்னும் 5 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 3 கோடியா மாறுங்கிறது எதிர்பார்ப்பு. எக்கனாமிக்ஸ் அதை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2.2 கோடி குடும்பமோ 3 கோடி குடும்பமோ எவ்வளவு மார்க்கெட்டை கொடுக்குங்கிறது தான் கிட்டத்தட்ட இப்போ 4000 கோடியா இருக்கிற மார்க்கெட் வந்து 2031ல் 8000 கோடியா மாறப்போகுது. இந்த 8000 கோடியில் இந்த கீக்கு 250 கோடியை டார்கெட் பண்ணுறது தான் எங்களோட இலக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு. நான் ப்ராப்ளத்தை சொல்லிட்டேன், என்எஸ்கே பாட்டை சொல்லிட்டேன். அதை எப்படி நாங்கள் சால்வ் பண்ண போகிறோங்கிறத இதில் சொல்கிறோம். என்எஸ்கே சொன்ன மாதிரி இதில் பட்டனை தட்டுனா குக் பண்ணலாம், இதில் மொபைலில் பட்டனை தட்டுனா குக் பண்ணலாம். இது பக்கத்துலேருந்து பட்டனை தட்டணும், இது நீங்கள் எங்கே வேணாலும் பட்டன் தட்டலாம். இதில் இருக்குது, எல்லாமே இருக்குது, அது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு தான் நான் சொன்ன ஆரம்பத்தில் பட்டனை தட்டுனா தட்டில் இட்லி வரும். இது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பிரியாணி பண்ண முடியும், சாம்பார் பண்ண முடியும், மட்டன் குழம்பு பண்ண முடியும். அந்த மெனுவில் இதில் இருக்கும். நான் பண்ணலாம், எங்கள் அண்ணன் பண்ணலாம், என் பொண்ணு பண்ணலாம், என் பையன் 10வது படிக்கிற அவன் பண்ணுவான். இது வந்து மொபைலில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்மார்ட்டான குக்கர். இதை நீங்கள் எங்கேருந்து வேணால் பண்ணலாம். காலையில் நீங்கள் அரிசி போட்டுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு சோறு வேணும்னா அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஆஃபீஸ் பண்ணிங்கன்னா வரும்போது அது சாதம் கரெக்டாக ரெடியாக சூடாக இருக்கும். இதுதான் எங்களுடைய சொல்யூஷன். ப்ராப்ளம் சொல்லிட்டேன். 21 மணி நேரம் கிச்சனில் இருக்கிறது. சொல்யூஷன் பட்டன் தட்டுனா சோறு வரதான். சோறு மட்டும் இல்லை, பிரியாணியும் வரும், மட்டன் குழம்பும் வரும், சன்னா மசாலாவும் வரும், வெண்பொங்கலும் வரும், சாம்பாரும் வரும். நம்ம வானலுக்கு வதக்க வானலும் குழம்பு வைக்க இன்னொரு கடாயும் தேவையில்லை. ஒரே பாத்திரம், அந்த ஒரு பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் அந்த கிண்ணத்தை மாற்றி மாற்றி வேறு வேறு அடிஷ்னல் கிண்ணம் வாங்கிங்கன்னா ஒரே பாத்திரத்தில் ஒரே குக்கரில் எல்லாம் சமைக்க முடியும். இதுதான் எங்களுடைய சொல்யூஷன். மார்க்கெட் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். இப்போ நாங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணாங்கிறத பிரதாப் சொல்வார். ஸோ நான் கடந்த 9 வருஷமாக பிஸ்னஸில் இருக்கிறோம். இதில் 2 மேஜர் ப்ராடக்ட் கேட்டகரிஸ் கொண்டு வந்திருக்கிறோம் இது வரைக்கும். ஒன்று வந்து எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர்ன்ற ஒரு ரேஞ்சு. அதில் மல்டிபிள் மாடல்ஸ், மல்டிபிள் சைஸஸில் இருக்குது. அதே மாதிரி ஏரோ குக்கர்ன்ற ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி விச் இஸ் கம்ப்ளீட்லி ஏர் ஃப்ரையர் அண்ட் அவன். இந்த 2 ப்ராடக்ட் கேட்டகரியுமே இந்தியாவுக்கு முதன்முறையாக கொண்டு வந்தது நாங்கன்றதை வந்து பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம். இதில் வந்து மெனு கஸ்டமைசேஷன் தான் ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம். அதை வந்து கம்ப்ளீட்லி இந்தியன் ஹோம் கிச்சனுக்கு தேவைப்படுற மாதிரி நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு இதை ஒரு D2C பிராண்டாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதனுடைய பிராண்ட் பொசிஷனிங்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஸ்மார்ட்டாக எப்படி குக் பண்ணுறது ஒரு டெக்னாலஜி வச்சுன்றது தான் எங்களோட ப்ரைமரி பொசிஷனிங். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்தில் முருகன் சொன்ன மாதிரி மிக்சி, கிரைண்டர் எதுவுமே ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு சாதாரண எலக்ட்ரானிக்ஸ் கூட வந்து ஒரு அப்ளையன்சஸ் ஃபீல்டுக்குள்ளே வராமலே இருந்துச்சு. அந்த இன்டெகிரேஷனை வந்து நாங்கள் வந்து டெக்னாலஜி வழியாக கொண்டு வரோம், ஜென்சிக்காக கொண்டு வரோம், அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்க்காக கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து பில்ட் பண்ணோம். ஆஸ் அ கண்டென்ட் இன்ஜின் நாங்கள் வந்து ஒரு 1300+ இன்ஃப்ளூயன்சஸ் வழியாக இந்த ப்ராடக்ட்டை பிராண்டை பில்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இதில் வந்து செலிபிரிட்டிஸ், மல்டிபிள் ஷெஃப்ஸை வச்சு எங்களுடைய என்டாஸ்மெண்ட்ஸ் வழியாக பில்ட் பண்ணியிருக்கிறோம். அது போக ரெசிபி ரெபாசிட்டரி வந்து ஒரு 1000+ ரெசிபிஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து எங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் ஆர் அக்கலேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்க் 42, ஃபாஸ்ட் 42ல் 2 வருஷம் இருந்தோம். டாப் 100 பிராண்ட்ஸ் யுவர் ஸ்டோரியில் 1 வருஷம் இருந்தோம். இதெல்லாம் மல்டிபிள் இதெல்லாம் தாண்டி 25,000+ ரெவ்யூஸ் வந்து அமேசானில் மட்டுமே 4.2 ஸ்டார்ஸில் இருக்குது. தட்ஸ் த ப்ரூஃப் ஆஃப் அவர் சக்ஸஸ். அண்ட் அது எல்லாத்துக்கும் தாண்டி 4 லட்சம்+ கஸ்டமர்ஸ் வந்து இன்றைக்கும் எங்களுடைய ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் அந்த குக்கருடைய ஸ்ட்ரென்த் மட்டுமே 80,000+ ஆக்டிவ் கஸ்டமர் பேஸ். இது வந்து எங்களுடைய யூனிட் எக்கனாமிக்ஸ் படி இப்போ வந்து நாங்கள் ஒரு 50% க்ளோஸ் டு 50% கிராஸ் மார்ஜினில் இருக்கிறோம். நாங்கள் ப்ரிடாமினன்ட்லி பிளாட்ஃபார்ம் ஓரியன்ட் பிராண்ட். இது ஏன் பிளாட்ஃபார்ம் ஓரியன்டேஷன்னா பேசிக்லி CAC இஸ் வெரி லோ இன் Amazon அண்ட் Flipkart டு ஸ்டார்ட் வித் அண்ட் இட் இஸ் மோர் கண்டியூசிவ் ஃபார் கன்சியூமர்ஸ். எங்களுடைய D2C எஃபர்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட். அது ஒரு 10% கான்ட்ரிபியூஷன் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது வரைக்கும் நாங்கள் 104 கோடி + ரெவென்யூ பண்ணியிருக்கிறோம். ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து முருகன் சொல்வார். நம்ம சொன்ன மாதிரி இது நெக்ஸ்ட்
It was 9 crores, sir, 24, 25, FY 25. 26, it became 6 crores. அதனுடைய ரீசனிங் we will explain in the Q&A. கீக் ஆரியாங்கிற ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்மை தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி கீக் ஆரியாங்கிறது ஒரு எக்கோசிஸ்டம். அந்த ஒரு எக்கோசிஸ்டத்தில் மல்டிபிள் ப்ராடக்ட், இப்போ நான் சொன்னது சுவிட்ச் போட்டால் சோறு வடிக்கிற மாதிரி, பிரியாணி செய்கிற மாதிரி, சுவிட்ச் போட்டால் ஏர் ஃப்ரையும் பண்ணோம், சுவிட்ச் போட்டால் மிக்ஸியும் பண்ணோம். அதை வந்து உங்கள் மொபைலில் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆரியாவோட கம்ப்ளீட் எக்கோசிஸ்டம். இந்த ஆரியா எக்கோசிஸ்டத்தை பற்றி ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கலாம். குக்கரை நாங்கள் வச்சுருப்போம், நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் லைன் நாங்கள் கொண்டு வரோம். இப்போதைக்கு குக்கர், ஏர் ஃப்ரையர் இருக்குது. இதுக்கப்புறம் குக்கரில் இப்போ நார்மலாக மெனு இருக்கும், நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பேசும் குக்கர். ஆக்சுவலாக சப்போஸ் நீங்கள் ஏதாவது இது குக்கரில் சப்போஸ் ஒயர் ஏதாவது லீக் ஆகுது அப்படின்னா இது ஒயர் ப்ராப்ளங்கிறத உங்களுக்கு சொல்லும். இது நீங்கள் குக் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, இல்லை ஆன் ஆகுதுன்னா இப்போ தான் வார்ம் ஆகுதுன்னு சொல்லும். ரொம்ப சூடாயிடுச்சுன்னா ரொம்ப சூடாயிடுச்சுன்னு சொல்லும். குக் பண்ணி முடிச்சிச்சுன்னா குக் பண்ணி முடிச்சிட்டான்னு சொல்லும். ஸோ குக்கரை இது வரைக்கும் நீங்கள் பேசி பார்த்ததில்லை. இனிமேல் எல்லா ப்ராடக்ட்டும் எங்களுது பேசும். கண்டிப்பாக கேட்கும். அது பெருசாக பேசும் சார். பெருசாக பேசுனா கூரை எல்லாம் பேசும். அதை நாங்கள் பார்த்துருக்குறோம், ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட் லைனை பற்றி பிரதாப் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். So இது ஒரு சிங்கிள் AI enabled IoT ecosystem. It will host multiple appliances. எங்களுடைய என்டையர் ரேஞ்சை வந்து இதில் பில்ட் பண்ணுறோம் as a platform. Next. ஸோ இதில் வந்து 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒன்று வந்து டைனமிக் பர்சனலைசேஷன். என்ன பண்ணோன்னா, வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக பிடிக்கும். அந்த ஒவ்வொருத்தருடைய பர்சனலைசேஷனை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது மெஷின் லேர்னிங் மூலமாக அது வந்து இன்பில்ட் மெமரியில் வச்சுக்கும். ரெண்டாவது விஷயம், எல்லா ரெசிபீஸையும் நீங்கள் குளோபல் ரெசிபீஸை இதில் ஆக்சஸ் பண்ண முடியும். இது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். மூன்றாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம், உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹெல்த் ப்ரொஃபைல், அதாவது உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது ஒரு பிபி இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஹெல்த் டயட்ஸு, ஒரு மேக்ரோஸ், எல்லா ரெசிபிலையும் மேக்ரோஸ் இருக்கும். ஸோ அந்த குக்கிங் வழியாக மேக்ரோஸை ட்ராக் பண்ணி உங்களுடைய ஹெல்த் ஜேர்னியை ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ வந்து ஒரு பிரியாணி பண்ணுறீங்கன்னா, யாருக்காவது பிபி இருக்குது, நீங்கள் அதை ப்ரொஃபைல் செட் பண்ணிட்டீங்கன்னா, ஆயில வந்து 4 ஸ்பூன் இல்லை 50 ml பதிலாக 25 ml அதை மாற்றிடும். சால்ட்டும் அதே மாதிரி அதை குறைச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபுல் ஈகோ சிஸ்டம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா லைன் அப் ஆஃப் ப்ராடக்ட் வில் பி தேர் அண்ட் வி வில் நாட் கெட் இன் டு அதாவது ரன் ஆஃப் த மில் ப்ராடக்ட் கேட்டகரியில் வி வில் நாட் பி தேர். இட் வில் பி ஆல்வேஸ் அ டிஃபரன்ஷியேட்டட் ப்ராடக்ட் கேட்டகரி. இது சப்ளை செயின் ஸ்டார்டிங் வித் கரண்ட்டாக நாங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அசம்பிளி மேனுஃபேக்சரர்ஸோட இப்போ இருக்கிறோம். வி வில் இவால்வ் இன்டு அ கம்ப்ளீட் ஈகோ சிஸ்டம் ஆஃப் டிசைன் அண்ட் அசம்பிளி. இதுதான் எங்களுடைய ரெவென்யூ மைல் ஸ்டோன் ஸ்டார்டிங் ஃப்ரம் 20 crores. இன்னைக்கு எங்களுடைய லாஸ்ட் இயரோட ரெவென்யூ நான் சொன்ன மாதிரி 6 கோடி. பட் இந்த ஃபண்டிங் மூலமாக நாங்கள் எய்ம் பண்ணக்கூடிய முதல் வருட வருமானம் 20 கோடி. அதுலேருந்து 250 கோடிக்கான 5 வருஷ ப்ரொஜெக்ஷனை போட்டிருக்கோம். தீஸ் ஆர் ஆல் பேக் பை நம்பர்ஸ், சேனல்ஸ் எல்லாமே. எதுக்காக நாங்கள் வின் பண்ணுவோம்னு எங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா, திஸ் இஸ் அ வெரி டிஃபரெண்ட் ஈகோ சிஸ்டம் கம்பேர்ட் டு த லெகசி பிராண்ட்ஸாக இருக்கட்டும். அவங்க கிட்டலாம் ஆப் கனெக்டிவிட்டியோ D2C பிராண்டோ அந்த கான்டென்ட் ரெபாசிட்டரி அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பில்ட் பண்ணல. ஆல் தே ஹேவ் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேண்ட்விட். அதை நம்ம பில்ட் பண்ண முடியும் 2 வருஷம் கழிச்சு. அதை தாண்டி நியூ ஏஜ் பிராண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு, குளோபல் பிராண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு கம்பீட்டிங்காக நாங்கள் எங்களால் ப்ராடக்ட் பில்ட் பண்ண முடியுன்ற ஸ்ட்ரென்த் இருக்கு. தேங்க்யூ சார். எஸ், இதுதான் எங்களுடைய ஆஸ்க். இதுதான் ஃபைனல் லைன். ஓகே சார், குக்கர்ல சாப்பாடு ரெடி ஆச்சுங்களா? ரெடி ஆச்சு. ஆக்சுவலாக இதில் ஒரே ஒரு ஸ்லைடு தான், இது எங்கள் ஸ்லைடு, விளம்பர சைடு. பேசிக்கலி நாங்கள் 2 பேரும் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து. பிரதாப் ரெனால்ட்ஸ் ஐசிஐசிஐ பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் வந்து கம்பெனிஸ் ஃப்ரம் ரெனால்ட்ஸ், சிஃபி, டாடா, லைக்கா, நிறைய கம்பெனி ஒரு 28 கண்ட்ரி ஒர்க் பண்ணியிருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேல்ஸ், மார்க்கெட்டிங், டெக்னாலஜி, இ-காமர்ஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு US பேஸ்ட் CTOட நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஹி வில் பி சூன் ஆன் போர்ட் ஃபார் டெக்னாலஜி IoT சைட். இஸ் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு IoT கம்பெனியில் ஃபிலிப்ஸில் ஹெட்டாக இருக்காரு. அவர் நம்ம ஒரு காரர் தான். இன்னொன்று, எங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே படித்ததெல்லாம் தமிழ் மீடியம், படித்ததெல்லாம் இந்தியா, படித்ததெல்லாம் தமிழ்நாடு. இங்கேருந்து ஒரு பெரிய உலகளவு
பேசப்படக்கூடிய ஒரு கிச்சன் அப்ளைன்ஸ் பிராண்ட் வரணுங்கிறது எங்களோட ஆசை. அந்த ஆசைக்கு இங்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் ஒரு விளக்குல எண்ணெய் ஊத்துற மாதிரி உங்களுடைய சப்போர்ட் வந்து டெஃபினட்டா எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். கண்டிப்பா சார், நம்மளோட பேசும் குக்கர் இந்தியா வரைக்கும் கண்டிப்பா பேசும் சார். இந்த மேடை இதுக்கான கண்டிப்பான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கும். சுட சுட சாப்பாடு வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஜூரிஸ்ட் வந்து ஒரு சூடான கேள்விகள் கொஞ்சம் கேட்டலாமே சார். டெஃபினட்டா பார்த்தாலே ஆல்ரெடி நிறைய லைன்ல வச்சிருக்காங்க. Sir, time is. எஸ் சார், நவநீத கிருஷ்ணன் சார் வந்து ஈகரா இருக்காங்க கேட்கறதுக்கு. I think congratulations for the traction so far. Sir, கொஞ்சம் இப்படி வந்துருங்க சார். And building something from the ground is very tough because நீங்க வந்து you've taken the chosen the toughest path firstல ஒரு community build பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் பண்ணிருக்கீங்க. But again the question comes back to the same அந்த competition landscapeல தான் அந்த you have Prestige TV TTK மாதிரி இருக்கு. நீங்க சொல்றீங்க இந்த வருஷம் இவ்வளவு வருஷம் நம்ம பில்ட் பண்ண அந்த கோர் will be a defensible moat. அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் வச்சிருக்காங்கன்னு. பட் ஐ திங்க் ஐ எம் ஜஸ்ட் கம்பேரிங் திஸ் டு ஒண்டர் செஃப். ஒண்டர் செஃப் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? தே ஸ்டார்ட் அஸ் அ D2C பிராண்டு. ரொம்ப நாளாக D2C மட்டும் தான் இருந்தாங்க. அவங்களோட வேர் ஹவுஸ்ல அவங்களோட ஓன் ஸ்டோர்ஸ்ல தான் பண்ண முடியும்னு சொன்னாங்க. தென் தே ஹேட் தி செலிபிரிட்டி என்டார்ஸ்மெண்ட்ஸ். இப்போ ஓரளவு தே ஆர் கம்பீட்டிங் கேஸைங்க. லாஸ்ட் இயர் 500+. 500+. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஐ திங்க் தேர் ஒன் ஆஃப் த இனிஷியல் கைஸ் ஆஃப் கைஸ் டு டேக் ஆன் Prestige and all these guys la Mixer help them to establish. Exactly. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இருக்கிற 1 or 2 what you call ஒரு blockbuster ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா, அது மாதிரி I think you also have. So in the journey la do you think at some point of time do you really need to compete with them? I'm just asking. ஏன்னா நான் சார்ட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், long back we were investors in a company called Mukunda Foods. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? And they came with a dosa making machines. அப்போ B2B லேருந்து B2C அவங்க ட்ரீம் என்னன்னா வீட்டில் ஒரு பிரீத்தி மிஷின் மாதிரி ஒரு தோசா மேக்கிங் மிஷின் இருக்கணுமா நினைச்சாங்க. அண்ட் நவ் தே ஹவ் பிகம் ஆல்மோஸ்ட் லைக் எ கிச்சன் சொல்யூஷன்ஸ் கம்பெனி. பார்க்க ஒரு கோத்ரேஜ் லிஸ்ட் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு அந்த கம்பெனி. அண்ட் தே ஆல்சோ ரீசென்ட்லி க்ளோஸ்ட் ஃபண்டிங். அண்ட் இன் ஃபியூச்சர் மேபி ஐ திங்க் 3-4 இந்தியன் ஜீக்ஸ் கேன் ஆக்சுவலி ரூல் த வேர்ல்ட் பிகாஸ் கிச்சன் இஸ் அ குளோபல் ப்ராப்ளம். இட்ஸ் இல்லையா? ஸோ ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ, டு யூ திங்க் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் Prestige, Bajaj அவங்களோட காம்பீட் பண்ணணுமா? Or would you want to kind of collaborate with them and also kind of no? I am just asking you because sell it to them because on the go to market la maybe so far so great and none of I wouldn't say so far whatever have helped you to achieve this success may not be the same rule book for the next 250 crore journey is what my humble feeling is. So இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து ஒரு under the radar இருப்பீங்க, இன்னைக்கு நீங்க ரேடாருக்கு மேல வந்துட்டீங்க இல்லீங்களா? So you maybe your playbook may have to be very different for the next journey தோன்றதுனால the question கேக்குறேன். So that's precisely the reflection. எங்களுக்குமே ஒரு 2 வருஷம் முன்னால அதே reflection தான் எங்களுக்கும் வந்துச்சு. ஏன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் travel பண்ணிட்டோம். This will not take us to the next level. Exactly. That is where we decided technology as a core இன்னைக்குமே வந்து நான் சொல்றது பெரிய டெக்னாலஜி கூட கிடையாது. சிம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் கூட இன்னும் இந்தியன் கிச்சன் அப்ளையன்சஸ்ல பெருசா வரல. இதுல ஒரு பாத் பிரேக்கிங்கா வந்த பிராண்ட் ஆட்டம்பர்க். ஒரு சிம்பிள் BLDC மோட்டார் வித் ரிமோட் கண்ட்ரோல் வாஸ் த நீட் ஆஃப் த ஆர். அன்னைக்கு வந்து யாருமே திங்க் பண்ணல. 1000 கோடி ரூபாய் பிசினஸ் வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமா பண்றாங்க. எவ்ரிபடி இஸ் கம்பீட்டிங், நோபடி இஸ் ஏபிள் டு கம்பீட் அகைன்ஸ்ட் ஆட்டம்பர்க். அந்த ஸ்கேலை அச்சீவ் பண்ண முடிஞ்சது அவங்க ஒரு சிம்பிள் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி மூலமா. நம்ம அந்த எலக்ட்ரானிக் டெக்னாலஜியை தாண்டி what we are now building as a layer of IoT and this thing will be kind of a thing which will be vying for a brand like say Prestige or a Bajaj or whoever it is. In the ecosystem build பண்றதுக்கான thinking and this thing வந்து will take time and they may not have basically the not just the catch up time ஆகும். Yeah, catch up time ஆறத தாண்டி because you are digital native அவங்க அதல இருந்து capture. Sorry sir. Exactly. Culture is so culture difference இருக்கும். அங்க வந்து சார் சொல்ற மாதிரி we could even be a potential acquisition target at a later stage when we have get to okay, that's open. Yes. What is the gross margin profile in the business? We have a 50% gross. 50, oh, okay, sorry, Sonil. Okay, that's good. All the best. Thank you so much sir. Sriram sir, do you have any questions? So you want to be the ultraviolet to the TVS or Aether to the Hero? Exactly. Open sir. So அவங்களுக்கு வந்துட்டு even if they have large corporates in the innovation culture இருக்காது, even if they have the budget. Precisely. Continuity கிடையாது organizationsல. So you think that after you open up and build the category, there could be an acquirer. Exactly. Kandipa, I mean, to answer sir, already ஒரு 2 top national brands were approached us, but we are slightly delaying it as of now. And not too late. Yeah, that's also very good.
Okay. We are looking at 250 to 300 crore as a first threshold. Then we'll be open for everything. So, a disclaimer, we are an investor Yes. from Startup Singham last season. So the reason we chose them was it's a very, very rare mix of 4-5 what I call linchpins. Players. So one on the smart aspect, so IoT and AI play. At the side, the safety aspect, unsupervised, untrained people can do the cooking. And the convenience, which is the next part, is multiple vessels, wash, all that is also. And then the healthy aspect. So we can also be able to do healthy, and the personalization is possible. But in the see, food, so the kitchen is a very special place, not in the house or real estate, in our heart. Because all our memories are childhood food, from the taste, the smell. So on the 5 sensory connection with our food, with our family, with our elders, the tradition and the culture is a very important part. True. So in a new world, you are able to bring, see, grandmother's special some cooking item. Or a festival, what we had as children in a distant town. So you should be able to just get that stuff and do it. So I see the emotional play, which the main corporates are commodity players, even if they are branded. அவங்களுக்கு ஒரு பெரிய மூவி ஸ்டாரோ கிரிக்கெட் பிளேயரை வச்சாலும் அவங்கள பொறுத்த மட்டும் இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கலெக்ஷன் கேம். ஸோ இட்ஸ் ஒன்லி அ பிராண்டட் கமாடிட்டி. ஸோ நம்ம வந்துட்டு, ஸோ ஐ சி தட் ஆல்சோ அஸ் அ பிளே. நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னா ஒரு அடாப்டிவ் டெக்னாலஜி இன்டெலிஜென்ஸ் போட்டிருக்கீங்க, பர்சனலைசேஷன் ஒன்று போட்டிருக்கீங்க. ஸோ எனக்கு சேஃப், ஹெல்த்தி, ஃபெமிலியர், மை ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சருக்குள்ளே வருது, லெகசியில் வருதுனால, அண்ட் யூஆர் சிட்டிங் ஆன் டாப் ஆஃப் ஏஐ ஸ்டோரி. ஸோ அதனால ஃப்ளேவர் ஆஃப் த சீசன் பாட்டியோட 100 வருஷ ஒரு மசாலா பவுடர்ல ஆரம்பிச்சு இப்போ ஏஐ வரைக்கும் we are able to build up rich. கண்டிப்பா சார். கிச்சனை பொறுத்த மட்டும் அம்மாவோ ஒய்ஃபோ அவங்களோட கைப்பக்குவத்தை முடியாது. நான் தான் சேஃபா மேல அதுக்காக தான் நான் சேஃபா பாட்டி போயிட்டேன். எக்ஸாக்ட்லி. அந்த பட்டிமன்றமே வேண்டாம். அதுக்கப்புறம் எந்த பிரான்ச் பார்ட்டி வேற வரும் அது தனியா பேசிப்போம். ஸோ திஸ் இஸ் த ரீசன். ஸோ எனக்கு what I really like is this, but the reality is going to be a distribution game. So what is the credit you give, and what is the margin you give is the only thing left. அதை கொடுத்தீங்கன்னா they make your product the best product. நம்ம ஒரு 6 மாசம் டெஸ்ட் பண்ணிட்டோம் சார். we were able to give the credit, not of course right now, but margin, supervisor and the promoter அதெல்லாம் செக் பண்ணிட்டோம். it's working. And demo in those outlets. Yes, we have given. outlet 13 அவுட்லெட்ல கொடுத்திருந்தோம். சென்னை சில்க்ஸ்ல கொடுத்திருந்தோம், போத்தீஸ்ல கொடுத்திருந்தோம், விவேக்ஸ்ல இருக்கு. ஈவன் இப்போ ரீசெண்டா அவங்க சேல் இம்ப்ரூவ் ஆச்சா? போத்தீஸ்லாம் தீபாவளி சமயத்துல 12 லட்சம் வித்திருக்கோம் ஒரு மாசத்துல. இல்ல அவங்க சேல் இம்ப்ரூவ் ஆச்சா? டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு சார். எங்களோட நியூ என்டிட்டி, நியூ. நான் மாத்தி கேக்குறேன், உங்க டெமோ பார்க்கும்போது கூட 2 புடவை வாங்கினாங்களான்னு கேக்குறேன். கண்டிப்பா இதுக்கு சம்பந்தமா இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க அவங்க உங்களால. ஓகே. So this is the good part. So எனக்கு the distribution and the how are you going to fund? See, எனக்கு ப்ராப்ளம் mass adoption வந்துரும் if it's a good product, if your distribution cracks. The next challenge is not capital in your books, working capital. Exactly. So நீங்க எனக்கு I would like to see working capital, NBFC tie up, bill discounting tie up, invoice financing. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கா? நெக்ஸ்ட் ஒரு 6 months இல்ல எக்ஸ்ப்ளோர் இல்ல, அத பண்ணினா தான் முடியும். அட்வான்ஸ் லெவல் உங்களுக்கு banking system will not support you. True. So அது பாத்துக்கங்க. And the last thing is, நமக்கு புக் பல்ஜ் ஆயிடுத்து ஃபார் பேங்க் லிமிட்ஸ்னு சொன்னா, you can try to see not the big distributor, but each regionல somebody who can give you those 5 lakhs. எனக்கு 100 பேர் 5 lakhs கொடுத்தாங்கன்னா they become the canvassing agent and margins are tighter and they can do the warranties, take back, all that. So அந்த மாடல் செக் பண்ணுங்க, because if you don't do proxy for working capital, grow ஆகும்போது it will be a tragedy to lose growth. For பேங்க் அடுத்த வருஷம் டேர்ன் ஓவருக்கு தான் இந்த வருஷம் கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் அது 2 years கழிச்சு தான் ஒர்க்கிங் கேபிட்டல் என்ஹான்ஸ் ஆகும் ஃபார் 2-year-old டேர்ன் ஓவர். ஸோ ஐவ் சீன் அட்லீஸ்ட் இன் 25 ஸ்டார்ட்அப்ஸ். ஸோ அதே மாதிரி டெட் ஃபண்டிங் எங்கெல்லாம் முடியுங்கிறதையும் ஒரு செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஐ திங்க் கிரேட் எஃபர்ட். We are looking for the demo now. Thank you, sir. Chandrasekhar sir. நான் குவிக்காக கேட்டுறேன். First of all, Murugan sir and Pratap sir, I've been following you since the early seed venture days. So I've been following you. So great, sort of resilience is what I'm going to tell you.
I always say that resilience turns wounds into wisdom. I think, you're becoming much more knowledgeable in terms of, how you can compete in the market. That's a great sign. So that deserves a big round of applause, guys, for them. Thank you. Investor கேள்வி கேட்கிறேன். இந்த 9 வருஷத்துல, your revenue was actually scaling and then 9 crore became 6 crore. And I also saw that you stopped, I think it's pronounced Dirma, Dirma. Yeah. Dirma, and then you have Braden. Yeah. You stopped that. அதோட ஜேர்னி சொல்லுங்க, என்ன ஆச்சு? நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரி எங்களோட விஷன் வந்து டு ஹேவ் அவர் ஓன் பிராண்ட். தட்ஸ் ஆர் விஷன். வி வாண்ட் டு நம்ம வந்து இ-காமர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும். அதுதான். அப்போ இ-காமர்ஸ் பூம் ஆன உடனே எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்துச்சு, நம்ம பிராண்டும் வைப்போம், இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸையும் கொண்டு வருவோம். அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்தது. அப்படித்தான் பிரைடன் டிர்மா இஸ் ஆக்சுவலி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பிராண்ட் ஃப்ரம் சைனா ஃபார் கிச்சன் அப்ளையன்சஸ். ஸோ அந்த பிராண்டை நாங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து எங்களுக்கு வி ஸ்டார்டட் டூயிங். ஸோ அப்போ தான் ஸ்கை ராக்கெட்டிங் நிறைய கேட்டகரியில் இருந்தோம். தென் வி ஃபவுண்ட் எங்களோட ஓன் பிராண்ட்னா ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ப்ராடக்ட்ல இருக்கணுங்கிற அந்த பிராண்ட்ஸும் மார்க்கெட்ல இருக்கா இப்போ? இல்ல சார், அதை வந்து soon we will be launching in our own brandல. அந்த பிராண்ட் இல்ல, அந்த பிராண்ட்ஸ் இல்லையா? Brands இல்ல. ஓகே. அந்த கம்பெனி இந்தியால இல்ல இப்போ. Since we stopped they are not selling. ஓகே. பட் என்ன பிரைஸ் வித்தியாசம் இருக்கும் அந்த ப்ராடக்ட்க்கு இப்போ உங்களோட ப்ராடக்ட்? சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம ஊர்லயே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் மசாஜர் ப்ராடக்ட் இங்க பண்ணவே முடியாது. they had one of the they were the அவங்க தான் எம்ஐக்கும் இன்னொரு பெரிய ஃபேமஸ் பிராண்டுக்கும் ப்ரொடியூசரே. எம்ஐ டசன்ட் ஹேவ் ஃபேக்டரி. தயவுசெய்து தெரிஞ்சுங்க, எம்ஐயோட அப்ளையன்சஸ் எல்லாமே இந்த டீர்மா தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தது. ஸோ அந்த டெக்னாலஜிக்கலி பெரிய கம்பெனி அவங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இல்லை. அண்ட் இப்போ நீங்க தேர்ட் பார்ட்டில மேனுஃபேக்சர் பண்றீங்க இல்லையா? இப்போ இது வந்து நம்மளோட பிராண்ட், நம்மளோட ப்ராடக்ட். ஸோ இதை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்றோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐபி? சார் இதில் வந்து ஃபார்ம்வேர், பிசிபி, அப்ளிகேஷன் மூணுமே எங்களோட ஓன் ஐபி தான். ஸோ இட் இஸ் கெட்டிங் ஃபைல் இயர். ஸோ நம்மளோட ஓன் ஐபி ப்ரொடெக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஐபியில் என்ன முக்கியம் தெரியுமா சார்? எந்த சமயத்தில் டெம்பரேச்சர் ஏறணும், எந்த சமயத்தில் டெம்பரேச்சர் இறங்கணும், எவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆகணும். ஒரு ரெசிபிக்கும் நாங்கள் இது வரைக்கும் 1200 ரெசிபியை டெஸ்ட் பண்ணி பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். யாராவது ஒருத்தங்க புதுசாக பண்ணணும்னா they will take at least 2 years to do that IP. அந்த ஐபியை ப்ரோக்ராம் பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணி திரும்ப பிசிவியில் ஏற்றணும். அந்த அட்வான்டேஜ் நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்குன்னே ஒரு குக்கர் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் இருக்கோம். இப்போ சார் சொன்னார்ல, ஸ்பெசிஃபிக்காக நார்த் இந்தியாவில் சென்னா பண்ணுறது வேற, சென்னை செய்யறதுல பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பாரை நிறைய பேர் வந்து பருப்பை தனியாக வேக வைக்காம பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதில் வேக வைக்கவே தேவையில்லை. நீங்கள் வதக்கிட்டு எல்லாத்தையும் கொட்டிட்டு சாம்பார்னு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அந்த பேசிக்கலாக மூணு விஷயம் இருக்குதுல்ல. ஒன்று டெம்பரேச்சர், டைமு, ப்ரெஷர். இந்த மூணுத்தையும் பிசிபி கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த கண்ட்ரோல் பண்ணுற அல்காரிதத்தை நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் சோஃபார். அதுதான் எங்களோட மோட். இந்தியன் கிச்சனில் எது ஃபேமஸாக ரெசிபி பண்ணுறோமோ அதை நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி மாஸ்டர் பண்ணிட்டோம் 8 வருஷத்தில். யாராவது ஒருத்தவங்க பண்ணணும்னா இட் வில் டேக் அட்லீஸ்ட் 2-3 years. ஸோ இந்த 4,30,000 கஸ்டமர்ஸ் வந்து எல்லா பிராண்ட் சேர்த்து சொல்லிடலாம். It's a lifetime. 9 years 6 ஆச்சு. Yes sir. 9 years 6 ஆச்சு. இப்போ இந்தியாவில் பிஏஎஸ் ஆனால் இம்போர்ட்டே பண்ண முடியாது சார் ஃபுல்லாக. ஸோ அந்த 9ல வந்து அந்த பிராண்ட் வந்து டிஸ்கனெக்டட் பிஃபோர் நினைச்சேன். 9 to 6 9 எங்களுது மட்டும். உங்களுதுனா சரி. 9ல வந்து we were allowed to import with our own brand. கம்ப்ளீட்லி பில்ட் ப்ராடக்டா சைனால இருந்து இம்போர்ட் பண்ண முடியும், துருக்கில இருந்து இம்போர்ட் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் ஏப்ரல் முன்னாடில இருந்து செப்டம்பர்ல இருந்து நாட் ஈவன் a single appliances you can import as a full product. நீங்க அசெம்பிள் தான் பண்ண முடியும். நாங்க லாஸ்ட் 4 months 5 months we are not even focusing on sales. இந்தியாவில் அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஒர்க்கை தான் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ப்ராடக்ட் இட்ஸ் 100% இந்தியன் மேட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பை செப்டம்பர் வில் ஹேவ் a completely Indian made product. This தீபாவளிக்கு 100% இந்தியன் மேட் ப்ராடக்ட். அந்த ப்ராசஸ்ல கம்ப்ளீட் சப்ளை செயினை இந்த 3 மாசத்துல எல்லாமே 100% இந்தியாவில் மேனுஃபேக்சர் புரிஞ்சிருது. இப்போ நீங்க 20 crore சொல்லிருக்கீங்க இந்த வருஷத்துக்கு. ஏப்ரல் டு ஜூலை முடிஞ்சு போச்சு, ஆகஸ்ட்ல இருக்கும். 4 மாசத்துல என்ன டர்ன் ஓவர் நமக்கு? இது 15 கோடி மினிமம் பண்ணுவோம் சார். இந்த சோ 20ல 15. சோ இந்த 4 மாசத்துல என்ன பண்ணிருக்கோம்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை க்ளோஸ் டு ஒரு 70 lakhs பண்ணிருக்கோம் சார். ஏன் அவ்வளவு குறைச்சல்? அதான் ஸ்டாக் BAS transition. So supply chain complete transition we had to do. So Amazonல கிட்டத்தட்ட 85% ரெவென்யூ அங்க இருந்து தான் வருது. Correct. So you will be losing customers, right? Because if you had done 9 crore own brand, அது 6 ஆ இருக்கு. ஏன்னா பிராண்டிங் தான் எல்லாருக்கும் தெரியும். என்டையர் கேட்டகரியே சேல் இல்ல சார். யார்கிட்டமே இந்த ப்ராடக்ட் இல்ல. ஓகே. ஈவன் அமேசான். yes. ஈவன் அகரெல்லாம் ப்ராடக்ட்டே இல்ல. அண்டர்ஸ்டுட். ஓகே. இந்த 7 crore raise பண்றீங்களே, அது என்ன வேல்யூவேஷன்ல raise பண்றீங்க? We are putting up same 50 crore valuation. Which is Tata Singham valuation.
35 is the floor and cap is 50. That was CCPS route. So நீங்க போட்ட அந்த TAM SAM SOM இருக்கு இல்லையா அந்த சர்வீசபிள் obtainable மார்க்கெட் அது வந்து 31ல நீங்க 250 crore காமிச்சிருக்கீங்க. எஸ் சார் 2000 Actually the idea of SOM என்ன அப்படின்னா you will still have competition there which is similar to what you guys are doing. So நீங்களே உங்க நம்பர் வந்து FY 250 அச்சீவ் பண்ண போறேன்னு சொல்லிருக்கீங்க. Correct. We're going to have competition unless the market size grows you'll not be able to achieve that number. உங்களுக்கு புரியுது இல்லையா? நீங்க அந்த TAM SAM SOM கொஞ்சம் வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். It's not 250 that you will entirely 100% achieve. No. SOM is around 2003. இல்ல உங்க இதுல அப்படிதான் பார்த்தேன் நான். நீங்க தான் TAM SAM SOM உங்களோட ஸ்லைட்ல நான் அப்படிதான் பார்த்தேன் which was a bit surprising to me. இந்த SOM பாருங்களேன் 250 crore காமிச்சிருக்கீங்க. which I thought was a bit அதாவது என்னன்னா இதோட ஐடியா என்னன்னு சொல்லிடுறேன். SOM is serviceable obtainable market அப்படின்னு என்ன அர்த்தம்னா என்னோட செக்மெண்ட்ல என்னோட இன்க்ளூடிங் காம்படிஷன் இப்போ உங்க ரெவென்யூ பாத்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் நீங்க 20 crore 250 crore காமிக்கிறீங்க. The point is this must have been 1,000 crore and you're saying I'm going to do 250 crore. Possible. Yes. Thank you. Got it. Thank you so much, sir. Correct. Yes, sir. So very quickly, measure வந்து do you have AI la because people use various measures இல்லையா? So I've seen NRIs in the US use அவங்களோட measure in ounces and there is a transliteration of what is it in kilos. So இப்போதைக்கு ML இருக்கு சார் அதை மாத்திக்கலாம் அவுன்ஸ் எது வேணா மாத்திக்கலாம். so அதோட interoperability play ஆகும். Yes. Sure. It's an international product. Yeah, yes. So second வந்து voice போட்டிருக்கேன். Is it Alexa Google operated? அதுவும் கம்பேட்டிபிள் தான் No, சார். right now it is an inbuilt voice which is through our mobile phone. So அதை இல்ல, remove ரெண்டு பண்ணிட்டு அந்த காஸ்ட்டை வந்து நீங்க சொன்ன Google Alexa compatibility next versionல லான்ச் பண்றோம். அப்ப இதை எடுத்துடலாம் you'll save another 500 rupees in this. இல்ல சார் இது வந்து இப்போ வந்து நீங்க மொபைல்ல பார்த்து குக்கர் ஆயிடுச்சா ஆகலையான்னு தெரியாது. Fair enough. ரெண்டாவது முக்கியமா வந்து பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் இதுல கொண்டு வரோம். எங்க உள்ள ப்ராப்ளம் இருக்குங்கிறத கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ண வேணாம், இதுவே சொல்லிடும் உங்களுக்கு. கொஞ்சம் செமி செல்ஃப் டயக்னோஸ்டிக்ஸ். எக்ஸாக்ட்லி ஓகே அது கிளியர். vernacular வரும் இல்லையா? கண்டிப்பா Yes, வரும் of சார். course. தெலுங்கு தமிழ் ஹிந்தி மூணும் All primary. prominently. ஏன்னா ரைஸ் மார்க்கெட் வந்து தெலுங்கு ப்ரிடாமினண்டா தமிழ் ப்ரிடாமினண்டா. ஸோ we are launching. அண்ட் நீங்க சொன்ன 1200 லைப்ரரி சொன்னீங்க இல்லையா? சார் So how much is it adding every month or whatever? Right now we are Revenue turnover பார்க்கறதே I am also seeing that recipe library as a value. 1000ல இருந்து 1300 வந்திருக்கு சார். இன்னும் ஒரு வருஷத்துல will touch to 2000 ஆயிடுச்சு. So அதை கொஞ்சம் gamify பண்ணி with your old database of customers அதை கொஞ்சம் grow பண்ண முடியுமா பாருங்க because I see those artifacts as a great value as much as revenue. ரெண்டு விஷயம் சார். என்ன பண்ணோம்னா இப்ப யாராவது ஒருத்தங்க ரெசிபி எழுதி இதுக்குள்ள போட்டாதான் இது பண்ண முடியும். பட் ஆட்டோமேட்டிக்கா எனி பிரெஞ்சு ரெசிபியை கூட இந்த ப்ராடக்ட்டுக்கு அடாப்ட் பண்ணிடும். Okay. அதுக்கு அடுத்து ஒன்று வந்து பண்ணுங்க ரெசிபிக்கு ஏதாவது ஒரு அத்தை பாட்டி பேர் வச்சிருங்க. சரி இல்ல தட்ஸ் கோயிங் டு மேக் குக்கிங் கிளியர். லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஏதாவது ஒரு மெனு பாக்ஸ் டை அப் வச்சிருக்கீங்களா? மெனு பாக்ஸ் as in உங்களோட டாப் 5 ஃபாஸ்ட் செல்லிங் ரெசிபிஸ் இதுல இருக்கு சார். 13 ரெசிபி இருக்கும் எடுத்தோம். அந்த 13 ரெசிபியோட மெனு பாக்ஸ் டை அப் வித் சே கோயம்புத்தூர்னா கோவை பழமுதிர் நிலையம், சென்னைனா Okay, okay. ஒரு மெனு பாக்ஸ். ஓகே. ஸோ அதுல வந்து என்ன ஆகும்னா மெனு பாக்ஸ் 840 ரூபா, பிரியாணி ஃபார் 5 கிட் ப்ரீ குக்டு ரெடி டு குக் மாதிரி சொல்லுங்க. கட் பண்ண வெஜ்ஜீஸ் whatever they call it menu box. So since people are cooking at home for healthier food, whether any retailer ஓட ஒரு tie up போட்டீங்கன்னா it be co-branded. பண்ணிடலாம் சார். No, one of the key feature இதுல என்ன பண்றோம் அப்படின்னா ingredients list வந்து automatically it will translate into a shopping list So and it will shopping trigger list to your Instamart or I Blinkit. recall from last So time. that is also this is also valid. a co-branding of a menu box. Correct. இன்னொரு நீங்க இந்த ஆப் வச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்கேன் பண்ணாலே இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு ரெசிபி கொடுக்கும். ஸோ அந்த கம்பேட்டிபிலிட்டி அதுக்கு அடுத்த லெவல் ரெசிபி வெஜிடபிள்ஸ்லாம் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக் So இப்போ ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற பழையதையும் இதுல ரெகன்சைல் பண்ணி கிரெடிட் கொடுத்துருமா? இப்ப இருக்கிற கூகுளோட ஃபெசிலிட்டி எது ஸ்கேன் பண்ணாலும் சொல்லிடுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. Thank you so much, sir. Thank you. Thank you so much, juries, for your question. Investors, kindly note பண்ணிக்கோங்க. இவங்க ஆல்ரெடி 75 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் அப் சிங்கம்லேருந்து வாங்கியிருக்காங்க. இங்கே இருக்கிற ஜூரிஸும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. நீங்க ஆஸ் அன் இன்வெஸ்டர் சேம் வேல்யூவேஷன்ல தான் கேக்குறீங்க. இது வரைக்கும் நாங்க மொத்தத்துல லைஃப் டைம் ரெவென்யூ வந்து 104 கோடி ரெவென்யூ பண்ணிருக்கோம் சார். இல்ல இப்போ நீங்க வேல்யூவேஷன் வந்து Same. சேம் that is almost 9 months or how many months old? This is February. ஃபெப்ரவரில க்ளோஸ் பண்ண சார் இப்போ. So February க்ளோஸ் பண்ணி இது போன சீசன் ஃபண்டிங். Yes. So you're holding the valuation last year Yes. valuation. Yes. Okay, thank you. Thank you, you sir. so much. இன்வெஸ்டர்ஸ் யாருக்காவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பேடல் வந்து ரைஸ் பண்ணி
லைஃப் ஆஃப் த ப்ராடக்ட். குக்கர் வந்து 7,500 ரூபாய் 6,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண போறோம். 4 லிட்டர் இப்போதைக்கு 7,500 ரூபாயில 7,500 ரூபாய் 6 லிட்டர் சார். 8 லிட்டர் வந்து 10,000 ரூபாய். 4 லிட்டர் லான்ச் பண்றோம் 6,500 ரூபாய்க்கு. குக்கர் வந்து எல்லாமே இது வந்து 12,000ல இருந்து 15,000 ரெண்டு மாடல் இருக்கு. ஓகே. ஸோ இன்வெஸ்டர்ஸ் யாராவது யாராவது இன்ட்ரெஸ்டட் கைண்ட்லி ரைஸ் யுவர் ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னா அந்த பேடல் ரைஸ் பண்ணுங்க. பேடல் ரைஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4 investors are ready. 5. So total 5 investors we have. அண்ணா இன்வெஸ்ட் பண்றீங்க. Adhish is also uncle is also interested. Wow, that's nice. ஸோ நீங்க இங்க குக்கர் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த குக்கர் ஃபீல்டு இந்த கிச்சன் அப்ளையன்சஸ்ல ஒரு பயனியரா ட்ரெண்ட் செட் பண்ண ஒரு 2 டிகேட்ஸ் 3 டிகேட்ஸ் மேல ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண ஒரு பயனரி விசனரி லீடர் தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காரு. வி வெல்கம் சௌபாகியா ஆதிகேசவன் அண்ணா ஹியர். ஸோ அவருமே இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காரு. வி வெல்கம் யூ சார். நன்றி சார். அண்ட் வி ஹேவ் சிஏ பல்ராமன் சார் வித் அஸ். அவரும் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். So we have totally investors kindly please raise your hand. 1, 2, 3, 4. Yeah. 4, 5 and Anna oda 6 investors ready இருக்காங்க. Can we give them a round of applause for it? ஸோ கீக் டெக்னாலஜிஸ்க்கு 6 இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். டூரிஸ்ட் நன்றி, இன்வெஸ்டர்ஸ்க்கு நன்றி. ஜெய் வாசு பக்கன பேட்டி மாட்டுறோம். ஜெய் வாசவி, உங்களை எல்லாத்தையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் சௌபாகியா கிரைண்டர்ஸினுடைய மேனேஜிங் டைரக்டர். அவங்க சொல்ல சொல்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும், எப்பவுமே ஒரு மாணவன் வந்து எந்த அளவுக்கு சிறப்புடையவனா ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு டியூன் பண்ணுறாங்களோ அதை அனுசரித்து தான் மாணவர்கள் இந்த டியூன் ஆவாங்க. அந்த மாதிரி அவங்க கேட்ட கேள்விகளும் அதுக்கு அவங்க சொன்ன பதில்களும் ரொம்ப மனசு தொட்ட மாதிரி இருக்கு. ஏறக்குறைய நான் வந்து 60 வருஷமாக இந்த தொழிலில் இருந்து ஸ்க்ராட்சில் இருந்து இன்னைக்கு 1200 ஸ்டாஃப் என்கிட்ட இருக்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். அப்படின்னா கடுமையான உழைப்பு. இவங்க அதை கொடுக்க கொடுக்க இதெல்லாம் நான் வந்து சைனாவில் ஒரு 15-20 வருஷமாகவே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன். Actually, we are also having a idea to introduce in our Saubhagya brand. அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து முடியும்னால் we will see. Thank you sir. Wow, Thank you that's very great. much. All the best. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னுடைய சன்னுடைய நண்பராமா சார் ஒரே ஒரு சஜஷன். இப்போதான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம், நம்ம பிஸ்னஸஸ்ல எல்லாருமே எல்லாத்தையும் முதல்ல இருந்து டெவலப் பண்ண வேண்டிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியட் முடிஞ்சு போச்சு. நானே கோல் பண்ணணும், நானே ஸ்டீம் எடுக்கணும், நானே வாட்டர் போடணும், மில்லு போடணும், டையிங் போடணும். இப்போ எல்லாமே வர்ச்சுவலாக ஒரு பார்ட்னர்ஷிப் கொலாபரேஷனில் போகுது. ஐ திங்க் இஃப் யூ ஹேவ் அன் ஓப்பன் மைண்ட், நான் சாரோட ஒரு இஃப் இஸ் ஆல்சோ ஜாயினிங் ஒரு ஒயிட் லேபிளோ ஜாயிண்ட் லேபிளோ பவர்டு பை கீக் சௌபாகியா போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தெர் இஸ் நியூ ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ, உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸோட பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். சார். ஒரே ஒரு கிரைண்டராக ஆரம்பித்த நாங்கள் இன்னைக்கு வந்து நியர்லி 600 ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குங்கிறதும், வேற இஸ் வளர்ந்ததில் டீலர் நெட்வொர்க்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க்கு, ஆன்லைன் சேலு, ரீட்டைல் ஷோரூம்ஸு, ஜெயின் ஸ்டோர், இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இது எல்லாமே இருக்குது. ஐ எம் ஹேவிங் 2 சன்ஸ். நான் பேச உங்கள் சன்னு பாலு இஸ் மை ஃப்ரெண்டுன்னாரு. அப்போ வந்து என்னுடைய ஒர்க்கில் வந்து 90% க்ளோஸ் ஆச்சு. வேலை செஞ்ச இடத்துல இருந்து இன்னைக்கு வேலை வாங்குற இடத்துக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால் வளர்ந்த முடியும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ so much. ஸோ இந்த மேடை இவங்களுக்கு எஸ் சார். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லா ஆடியன்ஸுக்கும் நம்ம முதல்ல பேசினோம். சார் மீனுக்கு வந்து நீந்த சொல்லி கொடுக்க வேண்டாம்னு சொன்னோம். ஸோ ஸ்டார்ட் அப், அதாவது மீன்குட்டிக்கு வந்து நீஞ்ச சொல்லி கொடுக்க வேண்டாம். நம்ம கம்யூனிட்டிலாம் வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு 100s of yearsக்கு பிஸ்னஸை மெச்சூராக சஸ்டைனபிளாக ஜென்ரேஷனலாக பண்ணுறோம். ஒரு பிஸ்னஸை வந்து வேற ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணாலும் ஒரு பரம்பரையாக இருக்கணுங்கிறதுக்கு நம்ம பேர், ஃபேமிலி நேம், நம்மளோட ஒரு ஒழுக்கமாக ஒரு தர்மீகமாக பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, அந்த ஒரு ட்ரேடிங் மெர்கன்டைல் கம்யூனிட்டியோட ஒரு சப்போர்ட்டுங்கிறது தான் இன்னைக்கு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தேவை. ஸோ அதனால அந்த ஐ திங்க் அந்த மாடலை நம்ம நீ கண்கூடாக பார்க்குறோம். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு
ஒரு டைவர்சிஃபிகேஷன், அடுத்த போர்ட்ஃபோலியோ, அடுத்த ஜென்ரேஷனல் பிஸ்னஸ் வரும் டு புட் மோர் ப்ராடக்ட்ஸ் அவங்களோட ஒரு நெட்ஒர்க்கில். இப்போ இவங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் இஸ் வாட் தே லுக். ஸோ 2 பேரும் நம்ம அதை ரிப்பீட் பண்ணாமல் ஏதாவது ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே பழக்கம் இருக்குன்னு, வந்தா இட் பி a very great news for everybody. Thank you. சாம்பிள் ரெடியா இருக்கு, சார் கொடுப்பார். பாஸ்தா இந்த ஒயிட் meeting, பாஸ்தா கட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா பிச் We பண்ற have an investor question. இன்வெஸ்ட்மெண்ட் growth எவ்வளோ சார்? எக்ஸிட் பீரியடு சார் சொல்லியிருக்காங்க மினிமம் 3 to 5 இயர்ஸ்ல எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் போறோம். Okay. ஸ்ரீராம் சார் சொல்லியிருக்காரு, ஒன்னு நீங்க வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃபண்டிங் வேல்யூவேஷன் பொறுத்து நீங்க பார்ஷியல் வந்தது. எக்ஸிட் ஆகலாம், இல்ல நீங்க கண்டினியூ பண்ணவும் செய்யலாம். growth சார் 2 இயர்ஸில் growth. இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது வந்து ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல, பார்ட்னர்ஷிப் இல்ல, ஓகே இன்வெஸ்டர்ஸ் யாருமே கீக்ல பார்ட்னர் இல்ல. ஓகே ஓகே அவங்க ட்ரேடிங்ல சேர்ந்தாங்கன்னா தே குட் பி ட்ரேட் பார்ட்னர்ஸ். ஸோ நம்மளோட ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மாடல் படி நம்ம ரூபாய்க்கு 10 பைசா அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் இல்லை. நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் இஸ் அ வெஞ்சர் கேபிட்டல் அல்லது ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த அவங்க growth-அ பொறுத்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த அந்த ரிஸ்கில் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தப்பாக போகக்கூடிய ரிஸ்க்கும் இருக்குது. எப்படி growth ஹையாக வருமோ அதே மாதிரி ரிஸ்க்லையும் இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம ஒரு புது செட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, புது இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸுங்கிறதுனால அஸ் அ நியூட்ரல் பர்சன் நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank Thank you you, so sir. much, sir. Thank you. நீங்க கேட்டதுல ஒரு கேள்வி, நம்ம மணவாடுகள் அதாவது வைஷா கம்யூனிட்டியில இருக்கிறத காலையில 6 மணிக்கு நான் தான் சாவியை எடுத்து திறந்து நானே வியாபாரம் பண்ணி ராத்திரி 11:30 மணிக்கு சாத்திரம் மட்டும் நான் இருக்கோங்கிற எண்ணங்கள் மாறினா தான் சார் நம்ம வளர முடியும், நம்ம சாப்பிட்டுட்டு வாழ முடியும். ஆனால் அந்த எண்ணங்களை மாற்றி நாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு டிசைட் நம்ம ஹார்ஸா ரைடரா. ஹார்ஸ்னா நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நம்ம ஓடிட்டே இருக்கணும். ஜாக்கின்னு நீங்கள் வந்தால் தான் ஓட வைக்க முடியும். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தால் ஒழிய உங்களால் வளர்ச்சிகள்ங்கிறது 2 இட்லி சாப்பிட்டாலும் வயிறு நிறையும், மனசு நிறையும். ஒரு 25,000 பேர்த்துக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த நிறைவு வந்து உங்களுக்கு எதுவுமே வருது. எந்த இடத்துலையும் கொடுக்கறதில்ல நாம் இருக்கோம், ஆனால் யாரையும் நம்புறது இல்லைங்கிறது தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாம் நாங்கள் எல்லாம் பசங்க கிட்ட கொடுத்து, பசங்க மார்க்கெட்டிங் குரூப்பில் கொடுத்து, சேல்ஸு அது, ஏன்னா இதில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், என்னையா கிரைண்டர் கொடுத்தீங்க, நேற்று ஓடிச்சு இன்னைக்கு ஓடலைங்கிற கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் ஆள் அனுப்புனா கிரைண்டரில் மேலே சுவிட்சை போட்டுருவாங்க, கீழே சுவிட்ச் போட மாட்டாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் இஸ் அவர்ஸ். நாம் அவங்களை கோச்சிக்க முடியாது. பிகாஸ் தேர் ஒரு பாஸ், ஆல்வேஸ் யுவர் வேர்ட் இஸ் ரைட். கன்வின்சிங் கெப்பாசிட்டி இல்லாமல், கோபம் வராமல் நம்ம இந்த தொழிலுக்கு வந்தால் தான் சார் சர்வீஸ் ஓரியன்ட். ஏன்னா இதுலலாம் சுவிட்சை போடாமல் வேகலன்னு வர கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் ஹவு டு சார், இவங்க தோள்பட்டையில் நாங்கள் ஏறினோம்னா இவங்களை ஓட வச்சிருவோம், நாங்களும் சேர்ற இடத்துல. சார் நீங்க Thank you so சொன்னீங்க much, sir. அப்பதான் நம்ம சாப்பிடலாம்னு சொன்னீங்க. அப்பதான் நம்ம நீங்க சொன்ன மணவாடு வந்து 1 மணிக்குள்ளேயாவது லஞ்ச் சாப்பிடலாம். இப்ப நம்ம கடையை மூடிட்டு லஞ்ச் போறதுக்கு 3 மணி, காலையில நைட்டு 10 மணி, அதுல இருந்து அப்பதான் மாற முடியும். So off கடையிலேயே குக்கர் வச்சிருவாங்க. off பண்ணி வச்சிருக்கேன். Okay. எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தோம்னா நீங்க மணவாட்டில் வந்து Sir, we have a mic. மணவாட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே உட்காருவாங்க சார். 6:30 மணிக்கு கடைக்கு வர்றதுக்குள்ளேயே செஞ்சுட்டு, இஸ் இட் கரெக்ட் சார்? தயவு செஞ்சு நான் சொல்றது வந்து உண்மையாக இருந்தால் கொஞ்சம் கையை தூக்குங்க பார்க்கலாம். இது இட்ஸ் ஓப்பன் சீக்ரெட். அதனால தயவு செஞ்சு யூ கேரி ஆன். நல்லா வளருங்க, வாழுங்க. வாழ்த்துக்கள். Thank you so much, sir. Thank you. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாம சாரோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு கரெக்டான லைஃப் ஸ்டைல் ஸ்டோரியும் சார் கொண்டு போயிட்டாங்க. ஷோல்டர் தரேன் இருக்காங்க. இதை விட நம்மளுக்கு பெரிய வாய்ப்பு வந்து எங்கேயும் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மேடை வந்து உங்களுக்கு அஷ்யூர் பண்ணி தந்திருக்கு. ஸோ உலகம் ரொம்ப சின்னது அப்படிங்கறது எப்படி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். Totally 8 investors-ஓட Sir? இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் குக் எஸ் ஃபுட் சூப்பரா இருக்குன்னு ஜூரி சொல்றாங்க. எஸ் சார், எஸ் சார். ஸோ சார் ஃபுட் ஃபீட்பேக் தராங்க. யா ஃபுட் எப்படி இருக்குன்னு சந்திரசேகர். good. The taste is absolutely, the way my wife makes it. தட்ஸ் நைஸ். தேங்க் யூ. ஸோ டோட்டலி 8 investors. she makes it when she is out of town. இது வந்து ரிமோட்ல அவங்க ஒரு போன்ல பண்ணிடுவாங்க. சார், ஒய்ஃபை பத்தி நீங்க உண்மை சொல்லலன்னா செத்தீங்க. நான் கரெக்டா உண்மையா தான் சொல்றேன். சார் எக்ஸ்பீரியன்ஸா சார்? The food was absolutely good, honestly.
தேங்க்யூ சார். So we are also eagerly waiting to have the food. ஸோ டோட்டலி 8 மெம்பர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க, இன்க்ளூடிங் ஆதிகேஷன் சாரோட. ஆல்ரெடி நம்ம ஜூரிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இன்னி இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஐடியா இருந்தாலும் ஃபவுண்டர்ஸ் இங்கே தான் அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் பேசிட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிற 8 மெம்பர்ஸ் நீங்கள் ஃபுட் டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இங்கே டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம். தேங்க்யூ மெம்பர்ஸ். ஐ பிலீவ் இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு Yes, sir. ஒரு வாய்ப்பு Thank you so கிடைச்சதுன்னு much. நினைக்கிறேன். Thank you அண்ணா. நன்றி.